अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अर्रहमानिर रहीम। मालिकि यौमिद्दीन। إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் நம்மீது பேரருள் புரிந்தவாறு நம்மை இந்த காலத்தில் படைத்திருக்கின்றான். இந்த காலத்தில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பருக்கு இஸ்லாத்தின் போதனையை பரப்புவதற்காகவும் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் தோற்றுவித்திருக்கின்றான். அன்னாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அந்த போதனைப்படி உலகத்தில் ஓர் இறைவனை நிலைநாட்டுவதற்காக, ஷிர்க்கை அழித்தொழிப்பதற்காக, ஆன்மீக ஒழுக்கங்களை ஏற்படுத்துவதற்காக, நன்றியுணர்வு களப்பற்ற தன்மைக்கான போதனை வழங்குவதற்காக, முழுமையான முறையில் நன்றியுணர்வு களப்பற்ற தன்மை மற்றும் கட்டுப்படுதலுக்கான தன்மை பண்பை தம்மிடம் கொண்டிருக்கக்கூடிய மக்களை மேம்படுத்துவதற்காக அனுப்பியிருக்கின்றான். முழு திறமையுடனும் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டியிருந்தது. முழுமையான ஏகத்துவத்தை கொண்ட ஒரு ஜமாத்தை உருவாக்க வேண்டியிருந்தது. அதில் ஒவ்வொரு ஜமாத் நபரும் தன்னை முழுமையாக ஷிர்க்கை விட்டு விலக்க வேண்டியிருந்தது. அத்துடன் உலகத்தையும் ஓரிறைவனின் அரவணைப்பில் கொண்டு வருவதற்கு தன்னுடைய எல்லா திறன்களையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது. நான் ஏற்கனவே கூறியது போன்று எல்லா விதமான ஒழுக்க ரீதியான தீமைகளை விட்டும் உலகத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அனுப்பினான். இதுதான் அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பணியுமாகும். இவ்வாறு உலகம் ஆன்மீக மற்றும் ஒழுக்க ஆற்றல்களை கொண்டு தன்னுடைய நன்றி உணர்வுக்கான ஏற்பாட்டை செய்து கொள்ள வேண்டும். இதற்காக அன்னார் அல்லாஹ்விடமிருந்து கட்டளையை பெற்று ஒரு தூய ஜமாஅத்தை உருவாக்கினார்கள். சில நிபந்தனைகளின் பேரில் 10 நிபந்தனைகளை கொண்டு தம்மை ஏற்றுக்கொள்பவர்களிடம் பையத் பெற்றார்கள். இதே பையச் சொற்களைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் பையத் செய்யும் பொழுது, ஜமாத்தில் இணையும் போது நாம் கூறுகின்றோம். அன்னார் பெற்ற அந்த பையத் எந்த விஷயங்கள் என்றால், எப்பொழுதும் உண்மையான உள்ளத்தோடு நான் கபரில் நுழையும் வரை ஷிர்க்கின் பக்கம் கூட செல்ல மாட்டேன் என்று உறுதியெடுக்கின்றேன். மேலும் பொய் பேச மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், தீய பார்வை மேற்கொள்ள மாட்டேன், தீமை, அசுத்தம், குழப்பம் மற்றும் கிளர்ச்சி ஆகிய விஷயங்களும் தவிர்த்து கொண்டிருப்பேன். மேலும் என்ன நிலைமை ஏற்பட்டாலும் சரி, நான் என்னுடைய மன இச்சையை வேலோங்க விட மாட்டேன் மற்றும் 5 வேளை தொழுகைகளை விடாமல் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் கட்டளையின்படி நிறைவேற்றி வருவேன். மேலும் என்னால் இயன்றவரை தஹஜுத் எனும் நடுஇரவு தொழுகையும் தொழுவதற்கு முயற்சி செய்வேன். மேலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது துரூத் அனுப்புவேன். தினமும் என் பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்பேன். இறைவனுடைய பேருதவிகளை நான் மனமாற நினைவில் கொண்டு அவனை தினமும் புகழ்ந்து வருவேன். இந்த விஷயங்கள் எப்படிப்பட்டவை என்றால், மனிதனுடைய ஆன்மீகத்தை மேம்படுத்துவதற்காக மிகவும் அவசியமானவை. மேலும் அதே போன்று அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்கு பொதுவாகவும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் என்னுடைய மன உணர்ச்சியினால்
எந்த விதமான துன்பத்தையும் ஏற்படுத்த மாட்டேன். நாவினாலோ கைகளினாலோ அல்லது வேறு வகையிலோ தொல்லை கொடுக்க மாட்டேன். இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், முஸ்லிம்கள் குறிப்பாக இதை உருவாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய நிலைமையில் இதே போன்று எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய அருட்கொடைகளை நான் எடுத்து கூறிக்கொண்டே இருப்பேன். அல்லாஹோடு தொடர்பு கொண்டிருப்பேன். அல்லாஹுடைய தீர்ப்புகள் என்னவாக இருக்குமோ அவற்றை நான் மனமாற ஏற்றுக்கொள்வேன். அல்லாஹுடைய வழியில் எந்த விதமான துன்பத்தையும் மற்றும் இழிவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தால் ஏற்க தயாராக இருப்பேன். மேலும் மன இச்சைகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பேன். உலக விஷயங்களை விட்டும் அப்பாற்பட்டு இருப்பேன். அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் கூற்றை இந்த அனைத்து விஷயங்களுக்கும் மேலாக வைப்பேன். ஆணவத்தை விட்டு தப்பித்திருப்பேன். பணிவை மேற்கொள்ளுவேன். தன்னடக்கத்தை மேற்கொள்வேன். இனிய குணம், சகிப்புத்தன்மை, எளிமை ஆகியவற்றோடு இருப்பேன். மார்க்கத்தின் கண்ணியம், அதன் கண்ணியம், இஸ்லாத்துக்கு தொண்டு செய்தல் ஆகியவற்றை எனது உயிர், பொருள், கண்ணியம், குழந்தைகள் ஆகிய ஒவ்வொன்றையும் விட மிகவும் உயர்வாக கருதுவேன். அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு தொண்டு செய்வதில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய எல்லா ஆற்றல்களாலும் திறன்களாலும் மனித குலத்திற்கு பலன் சேர்ப்பதற்கு முயற்சி செய்வேன். பிறகு அன்னார் இதை வலியுறுத்தி மீண்டும் கூறுகின்றார்கள். இதே போன்று கட்டுப்படுதல் என்ற அந்த உணர்வோடு எப்பொழுதும் என்னுடைய உயிர், நேரம், பொருள் ஆகியவற்றை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருப்பேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் என்ன தீர்மானம் எடுப்பார்களோ அதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வேன். ஏதாவது இந்த பைய செய்திருக்கிறீர்கள், மசீஹ் மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தீர்மானங்களையும் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வேன். இங்கு ஹிலாஃபத்துக்கு முழுமையான கட்டுப்படுதல் வருகின்றது. ஏனென்றால் ஹிலாஃபத்தும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பணிகளையே முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றது, அல்லாஹுடைய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப. ஆக இந்த நிபந்தனைகள் நான் வரிசையாக நான் இவற்றின் எண்ணி கூறவில்லை, ஆனால் சுருக்கமாக கூறிவிட்டேன். இது இருந்தால் உண்மையில் நீங்கள் சரியான அஹ்மதி என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி பெறுவீர்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய பையத்துக்கான உரிமை நிறைவேற்ற முடியும். மேலும் இப்பொழுது நான் இது சம்பந்தமாக சில விஷயங்கள் எடுத்துக் கூறுவேன். பையத் நிபந்தனைகள் பற்றி நான் முன்னரும் ஹுத்பாக்களை வழங்கியிருக்கிறேன் தான். பல ஹுத்பாக்கள் மற்றும் சொற்பொழிவுகளை எடுத்து கூறியிருக்கிறேன் தான். நபிமொழிகள் மற்றும் திருக்குரானின் பல சான்றுகளை இது சம்பந்தமாக எடுத்து கூறியிருக்கின்றேன் தான். அது நூல் வடிவிலும் வெளியாகியிருக்கின்றது. ஆனால் இதன்படி அமல் செய்ய வேண்டிய அதிகம் தேவை இருக்கின்றது. எனவே இது மீண்டும் தேவைப்படுகிறது. அதை நான் மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் முயற்சி செய்வேன். அந்த சான்றுகள் மீண்டும் எடுத்து சொல்ல மாட்டேன். முன்னரே எடுத்து சொன்னதை மீண்டும் சொல்ல மாட்டேன். புதிய விஷயங்கள் அல்லது புதிய சான்றுகள் சொல்வதற்கு முயற்சி செய்வேன். புதிய ஹதீஸ்கள் எடுத்து வைப்பதற்கு முயற்சி செய்வேன். அப்பொழுதுதான் நம்முடைய அறிவு இன்னும் அதிகரிக்கும். இதன்படி நாம் அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய முடியும். இதிலும் கூட நான் எல்லா அம்சங்களையும் எடுக்க மாட்டேன். மிகப்பெரிய அம்சம் முதல் நிபந்தனையாகும். அதையே அதிகமாக எடுத்து கூறுவேன். எவ்வாறாயினும் விஷயங்கள் நான் பலவற்றை கூறியிருக்கின்றேன். ஆனால் நேரத்தின் காரணமாக இப்பொழுது எல்லா விளக்கங்களையும் எடுத்து கூற முடியாது. சில அம்சங்களை மட்டும் எடுத்து கூறுவேன். முதல் விஷயம் என்னவென்றால், மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் முதல் நிபந்தனை வைத்திருக்கின்றார்கள். அது என்னவென்றால், நான் ஷிர்க்கை விட்டு தவிர்த்திருப்பேன். மரணிக்கும் வரை ஒருபோதும் இணை வைக்க மாட்டேன். இது எப்படிப்பட்ட நிபந்தனை என்றால், மனிதன் இதன்படி சரியாக அமல் செய்தால் பல தீமைகளிலிருந்து தப்பித்திருக்க முடியும். இதை பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு நபியின் அசல் நோக்கம் மற்றும் குறிக்கோள் என்னவாக இருந்திருக்கின்றால், மக்கள் தீமையிலிருந்து தப்பித்து எல்லா விதமான தீமைகள், பாவங்கள், தீய நடத்தைகளை விட்டுவிட்டு இறைவனுக்காக ஆகிவிட வேண்டும். மனிதனுடைய படைப்புக்கான அசல் நோக்கமே இதுதான், இறைவனுக்காக ஆகிவிடுவதுதான். எனவே தான் நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையின் நோக்கம் இந்த நோக்கத்தின் பக்கம் மனிதர்களை வழிநடத்துவதாக இருக்கின்றது. இவ்வாறு அவர்கள் தொலைந்து போன தம்முடைய அந்த நோக்கத்தை, அந்த குறிக்கோளை மீண்டும் பெற முடியும். பாவத்துக்கு நிறைய கிளைகள் இருக்கின்றன தான். என்ன இதுவரை என்றால் சின்ன சின்ன கவனமின்மை கூட பாவம்தான். ஆனால் மிகப்பெரிய பாவம் இந்த மிகப்பெரிய நோக்கத்திற்கு எதிராக மனிதனை
அசல் நோக்கத்தை விட்டு விலக்குவதற்காக இருக்கக்கூடிய அந்த பாவம் ஷிர்காகும், இணை வைப்பாகும். மனிதனுடைய படைப்பின் அசல் நோக்கமே என்னவென்றால் அந்த குறிக்கோள் இறைவனுக்காக ஆகிவிட வேண்டும். பாவங்கள் மற்றும் அதை தூண்டுவிடக்கூடிய விஷயங்களை விட்டு மிகவும் விலகி இருக்க வேண்டும். எனவே பேரிழந்த மனிதன் இதில் மூழ்கி கொண்டே செல்லும் பொழுது அந்த அளவே தன்னுடைய அசல் நோக்கத்தை விட விலகி கொண்டே செல்கின்றான். கடைசியில் அவன் சரிந்து எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான இடத்திற்கு சென்று விடுகிறான் என்றால் அங்கு இன்னல்கள், பேராபத்துகள், எல்லா விதமான துன்பங்கள் மற்றும் துயரங்களை அவன் விழுந்து விடுகின்றான். அதை நரகம் என்றும் சொல்கின்றார்கள். எனவே துன்பங்களில் இந்த பாவங்களில் மூழ்குவதனால் இந்த உலகத்திலும் மனிதன் தண்டனை பெறுகின்றான். இங்கு பெறவில்லை என்றாலும் மறுமையில் தண்டனை பெறுகின்றான். ஷிர்கில் இருந்து தவிர்ந்திருங்கள் என்று அன்னார் கூறுகின்றார்கள். ஷிர்க் மிகப்பெரிய பாவமாகும். மேலும் இதிலும் தவிர்த்திருக்குமாறு அல்லாஹ் திருக்குறானிலும் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், ஷிர்க் செய்வது ஒரு மிக பெரும் அநீதியாகும். இதைத்தான் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் விளக்கி கூறியிருக்கின்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் பெறும் பொழுது ஷிர்கிற்கான அம்சத்தை கண்டிப்பாக கருத்தில் கொள்வார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது. எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்பாவுக்கான பையத்தை வாங்கிய போது அப்பொழுது அந்த இடத்தில் இருந்த மக்கள் கூறுகின்றார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுத்தார்கள், எப்பொழுதும் ஷிர்கிலிருந்து தவிர்ந்திருங்கள். எனவே இதன்படி அபு இத்ரீஸ் அயதுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் உபாதா பின் சாமித் எப்படிப்பட்ட நபர்கள் ஒருவர் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பதரில் கலந்து கொண்ட ஒரு நபர் ஆவார். அவர் அக்பாவின் இரவில் அன்னாருடைய சஹாபாவில் ஒருவராக இருந்தார். அவர்கள் அந்த நபர் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி பல சஹாபா பெருமக்கள் இருக்கும் பொழுது கூறினார்கள், வாருங்கள் என்னிடம் பையத் செய்யுங்கள். இந்த விஷயத்தில் அதாவது நீங்கள் அல்லாஹோடு யாரையும் இணையாக்க மாட்டீர்கள் என்பதில் பையத் செய்யுங்கள். நீங்கள் திருட மாட்டீர்கள் என்றும், விபச்சாரம் செய்ய மாட்டீர்கள் என்றும், உங்களுடைய பிள்ளைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும், மேலும் எந்த ஒரு அவதூறும் செய்ய மாட்டீர்கள், அதாவது யார் மீதும் நீங்கள் அவதூறு சுமத்த மாட்டீர்கள் என்றும், மேலும் நல்ல விஷயங்களில் எனக்கு கட்டுப்படாமல் இருக்க மாட்டீர்கள் என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொண்டு வந்த எல்லா விஷயமும் மாரூஃப், அதாவது பொருத்தமான சொற்கள் தான். மாரூஃப் என்று சில மக்கள் கூறுகின்றார்கள், அதாவது நல்ல தீர்மானங்கள் என்று கூறுகின்றார்கள். திருக்குரான் மற்றும் ஷரீயத்திற்கேற்ப இருப்பது தான் நல்ல தீர்மானங்களாகும். இதைத்தான் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் பையத் வாங்குவோரும் கூறினார்கள். இதுதான் அடுத்து ஹிலாஃபத். மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய இந்த ஹிலாஃபத் இதில் தான் இருக்கின்றது. நல்ல தீர்மானங்கள் என்பது அல்லாஹ் மற்றும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கட்டளைக்கேற்ப இருப்பது தான். எனவே அன்னார் கூறுகின்றார்கள், உங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் தன்னுடைய இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றியவருக்கான பொறுப்பு, வெகுமதிக்கான பொறுப்பு அல்லாஹ்விடம் இருக்கின்றது. எவர் இதில் வீறுகின்றாரோ அவருக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை வழங்கப்படும். அது அவருக்கு பரிகாரமாக இருக்கும். அவர் எந்த பாவத்தை செய்தாரோ அல்லாஹ், அதாவது உலகத்தில் அவருக்கு தண்டனை வழங்கவில்லை என்றால் அவருக்கும் அல்லாஹுக்கும் அந்த விஷயம் இருக்கின்றது. அவன் விரும்பினால் மரணத்திற்கு பிறகு தண்டனையும் அளிக்கலாம், இல்லை என்றால் அவரை மன்னித்தும் விடலாம். இந்த விஷயத்தில் நாங்கள் அதனாரிடம் பையத் செய்தோம் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். ஆக மிகவும் தெளிவாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பையத்தின் சொற்களில் எல்லாவற்றையும் குறிவிட்டார்கள். இதனுடைய ஒளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயங்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். இதன் ஒளியில் தான் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் பையத் பெற்றிருக்கின்றார்கள். மேலும் ஷிர்க்கும் செய்யக்கூடாது, தவறான விஷயங்களையும் செய்யக்கூடாது, கட்டுப்படுவதற்கும் சரியான முன்மாதிரியை காட்ட வேண்டும், எந்த ஒரு பாவத்திலும் மூழ்கி இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதை நாம் செய்தோம் என்றால் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்திலும் இதற்கான தண்டனை வழங்குவான். வழங்கிவிட்டால் நீங்கள் உலகத்திலும் தப்பிட்டு மறுமையில் தண்டனை தப்பிட்டு விடுவீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் தண்டனை கிடைக்கவில்லை என்றால் அடுத்த உலகில் தண்டனை கொடுப்பதும் மன்னித்து விடுவதும் அல்லாஹுடைய விருப்பமாகும். எதை பற்றி மனிதனுக்கு தெரியாதோ அதற்காக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது தப்பிப்பதற்கு. எனவே எப்பொழுதும் இதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் நம்முடைய பையத்தை விட்டு விலக்கக்கூடிய எந்த செயலையும் செய்துவிடக்கூடாது. நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், அதை எந்நிலையும் நிறைவேற்றியாக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் பிறகு அல்லாஹ் நமக்கு தண்டனையும் வழங்குவான், தண்டனை வழங்க முடியும்.
இதே போன்று ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஹசரத் ஜயத் பின் ஹாலித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டோம். ஹுதைபியா வருடமாகும். ஒரு நாள் இரவு மழை பொழிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுபு தொழுகை தொழ வைத்தார்கள். பிறகு எங்களை பார்த்தார்கள். மேலும் கூறினார்கள், உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய இறைவன் என்ன கூறினான் என்று? தொழுகையில் அல்லாஹுடன் நான் உரையாடியது பற்றி என்று கேட்கும்பொழுது, அல்லாஹும் தூதரின் நல்லறிவார்கள் என்று நாங்கள் கூறினோம். அப்போ அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், என்னுடைய அடியார்களில் சிலர் என் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்களாகவும் சிலர் என்னை நிராகரிக்கக்கூடியவர்களாகவும் காலையை அடைந்தார்கள் என்று கூறுகிறார். பாருங்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த மக்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருந்தும் கூட அல்லாஹ் அன்னாருக்கு கூறுகின்றான், இவர்களிலும் சிலர் என் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள், சிலர் என்னை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவர்கள் அல்லாஹுடைய அருளினால், அல்லாஹுடைய கட்டளையினால், அல்லாஹுடைய அருளால் மழை பொழிந்தது என்று கூறினார்களோ அவர்கள் என் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்கள். மேலும் நட்சத்திரங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். எவர்கள் இன்ன நட்சத்திரத்தின் காரணமாக மழை பொழிந்தது என்று சொல்கின்றாரோ அவர் அந்த நட்சத்திரத்தின் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர், என்னை நிராகரிக்கக்கூடியவர் ஆவார். அதாவது அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்கள். மிகவும் நுட்பமான முறையில், மிகவும் நுணுக்கமாக ஷிர்கை மறுப்பதை பற்றி அன்னார் பொதுவில் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த காலத்திலும் கூட மக்கள் அந்த காலத்தில் மக்கள் புதிதாக ஈமான் கொண்டிருந்தார்கள். எனவே சில மக்கள் பழைய அந்த வழக்கங்களை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள், அல்லது அவர்களுடைய மதத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயத்தை அவர் கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே சில மக்கள் ஷிர்கின் பக்கமும் சாய்ந்து விட்டார்கள். அது சின்ன சின்ன ஷிர்காக கூட இருக்கட்டும், அவர்கள் நாம் நட்சத்திரத்தை பற்றி சொல்லிவிட்டால் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமாக இருக்காது என்று நினைத்தார்கள். ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இல்லை, இது அல்லாஹுக்கு இணை வைத்தலாகும். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது அல்லாஹுடைய அருள் இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, மழையாக இருக்கட்டும் அல்லது அல்லாஹுடைய எந்த ஒரு வல்லமையாக இருக்கட்டும், எப்பொழுதும் அதை அல்லாஹின் பக்கமே நீங்கள் அல்லாஹுடைய பொருத்தி கூற வேண்டும். அதில்தான் உங்களுடைய ஈடேற்றம் இருக்கிறது. ஒருவர் ஏகத்துவவாதியாக இருப்பதற்கு இதுதான் சரியான தரமாகும். எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் ஷிர்கின்கான ஒரு சிறு துளி கூட, நிழல் கூட தென்படக்கூடிய விஷயத்தையும் கூட கூறக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த நிலை எப்படியாக இருந்தது? அல்லாஹ் திருக்குரானில் அல்லாஹ் அன்னாரிடம் இவ்வாறு கூற வைத்திருக்கின்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் ஃபமன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அதாவது, நீர் கூறுவீராக, நான் உங்களை போன்ற ஒரு மனிதனாவேன், என் பக்கம் வஹி இறக்கப்படுகின்றது, உம்முடைய வணக்கத்திற்குரிய ஒருவனே ஆவான். எனவே எவர் அவனை அடைய வருகின்றாரோ அவரும் நற்செயல் செய்யட்டும், தன்னுடைய ரப்பை வணங்குவதில் யாரையும் இணையாக்க வேண்டாம். எனவே இந்த விஷயம் அசலில் நமக்காக இருக்கின்றது. அதாவது ஷிர்கிலிருந்து முழுமையாக தவிர்ந்திருக்க வேண்டும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். நான் இவ்வாறு இருக்கும்போது நீங்களும் இப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த முன்மாதிரிப்படி நாம் செயல்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முன்மாதிரிப்படி செயல்பட வேண்டும். இதுதான் நமக்கு வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஷிர்க் சம்பந்தமாக இந்த வசனத்தின் ஒளியில் இந்த விஷயத்தை எடுத்து கூறுகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த போதனையை எடுத்து வைக்கின்றான். இதன் மூலமாக, இதன்படி செயல்படுவதன் காரணமாக இந்த உலகத்திலேயே இறைவனை காண முடியும். எடுத்துக்காட்டாக கூறுகின்றார்கள், மன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அதாவது, எவரொருவர் இந்த உலகத்திலேயே இறைவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, உண்மையான இறைவன் படைத்த இந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அவர் எப்படிப்பட்ட நற்செயல்களை செய்ய வேண்டும் என்றால் அதில் எந்த விதமான குழப்பம் இருக்கக்கூடாது, எந்த விதமான மக்களுக்கு காட்டுதலும் இருக்கக்கூடாது, பகட்டும் இருக்கக்கூடாது, அதன் காரணமாக உள்ளத்தில் ஆணவம் ஏற்படக்கூடாது, நான் இப்படிப்பட்டவன் என்று நினைக்கக்கூடாது. மேலும் அது குறையுடையதாக இருக்கக்கூடாது, அதாவது முழுமையடையாததாக இருக்கக்கூடாது. மாறாக அதில் சொந்த நேசம் இருக்கக்கூடாது, மாறாக அதில் உண்மைத்துவம் இருக்க வேண்டும். மேலும் எல்லா விதமான ஷிர்கிலிருந்து தவிர்ந்ததாக இருக்க வேண்டும். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், வானத்தின் நட்சத்திரங்களாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், அல்லது பூமியின் எந்த பொருளாக இருக்கட்டும், அதை வணக்கத்துக்குரியதாக ஆக்கக்கூடாது. மேலும் உலகத்தின் காரணிகளுக்கு அதிகமாக கண்ணியம் வழங்கக்கூடாது. இறைவனுக்கு இணை என்பது போன்று அவற்றின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. மேலும் தன்னுடைய துணிச்சல் மற்றும் முயற்சியும் கூட ஒரு பெரிய பொருட்டாக கருதக்கூடாது. இதுவும் கூட இணை வைப்பின்
வகைகளில் ஒரு வகையாகும். மாறாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்று புரிய வேண்டும். மேலும் நம்முடைய ஞானத்தில் எந்த ஒரு அகம்பாவமும் கொள்ளக்கூடாது, நம்முடைய அமலில் எந்த ஒரு தற்பெருமையும் கொள்ளக்கூடாது. மாறாக நாம் ஒன்றுமற்றவர் என்று கருத வேண்டும், தம்மை அற்பமாக கருத வேண்டும், சோம்பேறியாக கருத வேண்டும். மேலும் இறைவனுடைய அந்த அவையில் எப்பொழுதும் விழுந்து கிடக்க வேண்டும். துவாவின் மூலமாக இறைவனுடைய அன்பை ஈர்க்க வேண்டும். கடுமையாக தாகித்தவரை போன்று இருக்க வேண்டும். மேலும் அவருக்கு முன்னால் ஒரு நீரூற்று இருக்கின்றது. அது மிகவும் தூய்மையான இனிமையான அந்த நீரூற்று இருக்கின்றது. எனவே அவர் ஓடி சென்று தன்னை அந்த நீரூற்று வரை கொண்டு சேர்த்து விடுகின்றார். மேலும் தன்னுடைய உதடுகளை அந்த நீரூற்றில் வைத்து விடுகின்றார். அவர் அருந்தாதவரை தன்னுடைய தாக்கத்தை தகர்த்து கொள்ள மாட்டாரோ அதுவரை அவருக்கு அது முழுமையடையாது. இதுதான் ஷிர்கிலின் தவிர்த்திருப்பதற்கான தரமாகும். எந்த நிலையாக இருக்கட்டும், வெளிப்படையான சிலையை வணங்கக்கூடாது, இந்த முஸ்லிம்கள் செய்வதில்லை, அதை முஸ்லிம்கள் செய்வதில்லை தான். ஆனால் கபர்களை வணங்குவதற்கான அந்த வழக்கம் இருக்கத்தான் செய்கிறது முஸ்லிம்களிடம். இதுவும் வெளிப்படையான ஷிர்க் தான். ஆனால் காரணிகள் தம்முடைய அதிகாரிகள் மீது, தம்முடைய வழிவகைகள் மீது, தன்னுடைய பொருள்கள் மீது, காரணிகள் மீது, தன்னுடைய அறிவின் மீது மக்கள் நம்பிக்கை வைக்கின்றார்கள். இது சாதாரண விஷயமாகும். மனிதனுக்கு என்ன அருட்கொடை கிடைத்தாலும் சரி, அல்லது அவனுக்கு என்ன அவன் மீது அருள் புரிந்தப்பட்டாலும் அதை அல்லாஹோடு பொருத்தி கூற வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து கிடைத்ததாக கூற வேண்டும். இந்த நிலைமை இருக்கும் பொழுது அவர் உண்மையான ஏகத்துவவாதியாக இருப்பார். அவர் ஷிர்கிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருப்பார். அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், நல்ல விஷயத்தின் உதாரணம் ஒரு பறவையை போன்றது. அதை நீங்கள் உண்மை மற்றும் நேர்மை என்ற அந்த கூண்டுக்குள் வைக்கும் பொழுது அது இருக்கும், இல்லை என்றால் அது பறந்து சென்றுவிடும். இதே போன்று நல்ல செயல்களையும் வையுங்கள், அவற்றையும் நீங்கள் ஒரு கூண்டில் வைக்க வேண்டும். இது இறைவனுடைய அருள் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், ஃபமங்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன், அதாவது நற்செயல் என்பது இந்த இடத்தில் எதை குறிக்கிறது என்றால், அதில் எந்த விதமான தீமைக்கான கலப்படமும் இருக்கக்கூடாது, அதில் ஆணவம் இருக்கக்கூடாது, தற்பெருமை இருக்கக்கூடாது, அகம்பாவம் இருக்கக்கூடாது, சொந்த நோக்கம் இருக்கக்கூடாது, தன்னலம் இருக்கக்கூடாது, மக்கள் மீது கவனம் இருக்கக்கூடாது, பகட்டு இருக்கக்கூடாது. எதுவரை என்றால் ஒரு நபர் அல்லாஹை நேசிக்கக்கூடியவராக இருக்கின்றார், ஷிர்கிலிருந்து முழுமையாக தவிர்ந்திருக்கக்கூடியவர் என்றால் அவர் நரகம் மற்றும் ஜன்னத்திற்கு அந்த சொர்க்கத்தை பற்றி கூட யோசிக்க மாட்டார், அல்லாஹின் பற்றி மட்டும்தான் யோசிப்பார். வேறு ஒரு விஷயம் நுழையும் போது அவர் தடுமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பார். அல்லாஹுடைய அன்பை தவிர வேறு ஏதாவது நோக்கம் முன்னால் இருக்கிறது என்று சொன்னால் பிறகு மனிதன் ஷிர்கிலிருந்து தப்பித்து கொண்டிருக்க முடியாது, முழுமையான தௌஹீத்வாதியாக முடியாது, நல்ல செயல் செய்ய முடியாது, அவர் தடுமாற்றம் அடைவார். இதுக்கு பெயர் ஷிர்காகும், இணை வைத்தலாகும். ஏனென்றால் அந்த அன்பு மற்றும் தோழமை எதற்கு உதவும்? மற்ற மக்களை போன்றே இருந்தால் பிறகு என்ன பலன் இருக்கின்றது? ஒரு மனிதன் அதில் வித்தியாசம் ஏற்படும் பொழுது அந்த தொடர்பை துண்டித்துக் கொள்வார். மனிதனுக்கு உலக பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் வரை அவர் அல்லாஹ்வின் பக்கம் குடிந்து கொண்டிருப்பார். அதில் அவர் மாற்றம் காணும் பொழுது அவர் அல்லாஹோட தொடர்பை துண்டித்துக் கொள்வார். எனவே ஷிர்கிலிருந்து தவிர்ந்து கொள்வது மற்றும் அல்லாஹ்விற்கான முழுமையான தௌஹீத்வாதியாக ஆவதற்கு, அவனோடு முழுமையான தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவசியம் என்னவென்றால், மனிதன் தன்னுடைய நல்ல முடிவுக்காக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் என்னிடம் உலக பலன் கிடைக்காததன் காரணமாக அல்லாஹை விட்டு விலகக்கூடியவன் ஆகக்கூடாது, அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது என்று துவா செய்ய வேண்டும். பல மக்கள் எழுதுகின்றார்கள், நாங்கள் முதல் தொழுது கொண்டிருந்தோம், துவாக்களும் செய்து கொண்டிருந்தோம், ஆனால் நிலைமைகள் எப்படி வந்தனவென்றால் அதன் காரணமாக எங்களுக்கு தொழுகையிலும் அந்த அளவு ஆர்வம் இருக்கவில்லை, அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கையும் இருக்கவில்லை, எவ்வளவு இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே அவர்கள் உலக நோக்கத்திற்காக அதை பெறுவதற்காக அல்லாஹுடன் இருந்த அந்த தொடர்பை துண்டித்துக் கொண்டார்கள். அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் நேசம் கொண்டிருக்கவில்லை, உலகத்திற்காக தான் கொண்டிருந்தார்கள். நாம் அல்லாஹின் மீது எந்த காரணமும் இல்லாமல் நேசம் கொள்ளாதவரை நாம் ஷிர்கிலிருந்து தவிர்த்திருக்க முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், எவர்கள் இறைவனோடு செல்வம் கிடைக்க வேண்டும், சந்ததிகள் கிடைக்க வேண்டும், அல்லது இன்னென்ன விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவனை நேசிக்கின்றார்களோ அவர்களுடைய இறை தொடர்பு தற்காலிகமாக இருக்கும், அவர்களுடைய ஈமானும் எப்பொழுதும் ஆபத்திலேயே இருக்கின்றது என்று அவர்களுடைய நோக்கத்திற்கு ஒரு பெரும்
துயரம் ஏற்படுகிறதோ அன்றே அவர்களுடைய ஈமான் மாறுபட்டுவிடும். எனவே உண்மையான முஃமின் எதையும் சப்போர்ட் வைத்துக்கொண்டு அவர் இபாதத் செய்ய மாட்டார். மாறாக அல்லாஹ்வை நேசிப்பதற்காகவே அவர் அல்லாஹ்வை வணங்குவார். அதே போன்று அல்லாஹ் திருக்குரானின் கடைசியில் இருக்கக்கூடிய 3 சூறாக்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அதில் சூரா இஹ்லாஸ் இருக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதை இரவில் உறங்கும் போதும் ஓத வேண்டும். இது மனிதனை தீமைகளிலிருந்து காப்பாற்றுகிறது, ஷிர்க்கை விட்டு விலக்கி வைக்கின்றது. அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது மிகச்சிறிய சூறாவாகும். இது மிகவும் உன்னதமான முறையில், மிகவும் கச்சிதமான முறையில் எல்லா விதமான ஷிர்க்கிலிருந்து மனிதன் விலக்கி வைக்கப்பட்டுள்ளான். மேலும் அல்லாஹுடைய அழகை இது தெள்ள தெளிவாக ஆக்கியிருக்கின்றது, மிகவும் தூய்மைப்படுத்தி காட்டியிருக்கின்றது. பிறகு அன்னார் ஒரு இடத்தில் இதற்கு விளக்கமளித்தவாறு கூறுகின்றார்கள் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அழகு எப்படிப்பட்டதென்றால் அது இயல்பாகவே உள்ளத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகின்றது. ஒரு அழகு இருக்கின்றது, தென்படுகின்றது. உள்ளம் தானாகவே அதன் பக்கம் ஈர்த்து செல்லப்படுகின்றது. அதை பார்ப்பதற்கு முன்னாலே அதன் மீது ஒரு அன்பு உருவாகின்றது. ஆக அல்லாஹின் மீதான அந்த அழகு, அவனுடைய ஏகத்துவம், அவனுடைய மகத்துவம், அவனுடைய கண்ணியம், அவன் ஒருவனாக இருப்பது, அது அவனுடைய அழகாகும், அவனுடைய மேன்மையாகும். குல் ஹுவல்லாஹு அஹத் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அதாவது இறைவன் தன்னுடைய பண்பில், தன்னுடைய இயல்பில், மேன்மையில் ஒருவனாவான். யாரும் அவனுக்கு இணையில்லை, எல்லாரும் அவனுடைய தேவையுடையவர்கள். அணுவணுவும் அவனால் வாழ்வை பெறுகின்றது. அவன் அனைத்திலும் தலையூற்றாக இருக்கின்றான். அவனிடமிருந்தே அருட்கள் கிடைக்கின்றன, அவனையே சென்றடைகின்றன எல்லாம். மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம், மேலும் அவன் யாரிடமிருந்தும் பலன் பெறுவதில்லை. அவன் யாரிடமிருந்தும் பலன் பெற வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஒவ்வொன்றின் எஜமானராக இருக்கின்றான். யாருடைய தந்தையும் இல்லை, யாருடைய மகனும் இல்லை. எப்படி இருக்க முடியும்? அவனுக்கு நிகரே யாரும் இல்லை. அன்னார் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் மீண்டும் மீண்டும் இறைவனுடைய மேன்மையை எடுத்து கூறி, அவனுடைய மகத்துவத்தை எடுத்துக்காட்டி மக்களுக்கு கவனமூட்டி இருக்கின்றது. பாருங்கள், இப்படிப்பட்ட இறைவன் உள்ளத்திற்கு மிகவும் பிடித்தவன். அதுவல்லாமல் குறைவான ஆற்றல் படைத்த அந்த இறைவன் கிடையாது. ஆக இதற்கான விளக்கத்தில் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல இடத்தில் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஷிர்க்கிலிருந்து முழுமையாக உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்யும் பொழுதுதான் என்னிடம் பைய செய்ததற்கான உரிமையை உங்களால் நிறைவேற்ற முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாவிடம் பெற்ற அந்த பையத்துக்கேற்ப அந்த தரம் வரை உங்களை நீங்கள் கொண்டு செல்வதற்கு உங்களால் முயற்சி செய்ய முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் அல்லாஹுடைய அருளினால் அருள் பெறவும் முடியும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்குக்கு எதிராக எந்த அளவு நுணுக்கமான போதனை வழங்கினார் என்றால், ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தான போது அப்பொழுது சூரிய கிரகணம் ஏற்பட்டது. மக்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய மரணத்தின் காரணமாக இந்த கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம், சூரியன் சந்திரன் ஆகியவை அல்லாஹுடைய அடையாளங்களாகும். இவை இரண்டும் யாருடைய மரணத்திற்காகவும் கிரகணம் இவற்றுக்கு ஏற்படுவதில்லை, யாருடைய வாழ்வுக்காகவும் இவற்றுக்கு கிரகணம் ஏற்படுவதில்லை. எனவே நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், தொழுங்கள், அது அகலும் வரை நீங்கள் இதை செய்யுங்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூற்றுப்படி சூரிய சந்திர கிரகண தொழுகைகளும் தொழப்படுகின்றன. அன்னார் இதை இவ்வாறு அறிவிப்பு செய்தார்கள், நான் ஷிர்க்குக்கு எதிராக முதல் வரிசையில் இருக்கின்றேன், முதல் மனிதராக இருக்கின்றேன். இதற்காகத்தான் போதனை கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் என்னுடைய மகனை எதற்காக கொண்டு வருகின்றீர்களா? இந்த என்னை ஷிர்கின் நாற்றம் வரக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் கூறுகின்றீர்களா என்று கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய மரணமோ அல்லது வாழ்வோ சூரிய சந்திர கிரகணத்திற்கு காரணமாக அமையாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு ஒரு இடத்தில் வலியுறுத்தியவாறு கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் நமக்கு பல தூய கட்டளைகளை வழங்கியிருக்கிறது. அதில் ஒன்று என்னவென்றால், நீங்கள் ஷிர்க்கிலிருந்து முழுமையாக விலகியிருங்கள். ஏனென்றால் முஷ்ரிக் இணை வைப்பாளர் ஈடேற்றம் பெற முடியாமல் இருப்பார். ஒரு இடத்துல நார் கூறுகின்றார்கள், ஷிர்க் 3 வகையானதாகும் இணை வைத்தல். ஒன்று, பொதுவாக சிலை வணக்கம் அல்லது மரங்களை வணங்குவது. இதையெல்லாம் சில மக்கள் செய்கின்றார்கள், ஜப்பானில் செய்கின்றார்கள், நாம் பார்க்கின்றோம்.
சில ஆப்பிரிக்க நாடுகளில் வழக்கம் இருக்கின்றது. பல கற்களை, மரங்களை இபாதத் மற்றும் ஷிர்கான வழியாக்கி இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் செல்கின்றார்கள், சஜிதா செய்கின்றார்கள். இது மிகவும் பொதுவாக மற்றும் பெரிய ஷிர்காகும். இரண்டாவது வகையான ஷிர்க் என்னவென்றால், காரணிகள் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைப்பது. இந்த வேலை நடக்காமல் இருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன், இது கிடைக்காமல் இருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன், அது நடக்காமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது, இதனால் என்னுடைய வேலை நடந்துவிட்டது. இது எல்லாம் ஷிர்காகும். மூன்றாவது வகையான ஷிர்க் என்னவென்றால், இறைவனுக்கு முன்னால் தன்னையும் கூட ஒரு பொருட்டாக கருதுவது. என்னுடைய அறிவினால் இந்த இந்த காலத்தில் இந்த யாரும் பெரிய ஷிர்கில் மூழ்கி இருப்பதில்லை, சில மதங்களை தவிர மிகவும் குறைவான மக்கள் தான் அந்த பெரிய ஷிர்கில் இருக்கின்றார்கள். பொதுவாக எழுத படிக்க தெரிந்த மக்கள், அவர்களில் இறைவனை ஏற்கக்கூடியவராக இருக்கட்டும் ஏற்காதவராக இருக்கட்டும், அவர்கள் குறைவான மக்களே இது போன்ற ஷிர்கை செய்கின்றார்கள். ஆனால் அன்னார் கூறுகின்றார்கள், பௌதிக முன்னேற்றத்தின் காரணத்தில் ஷிர்கின் காரணிகள் மிக அதிகமாகிவிட்டன. விஷயங்களை அல்லாஹுக்கு நிகராக கொண்டு வருவது ஷிர்காகும். மனிதன் காரணிகள் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டான். அல்லாஹின் பக்கம் கவனமே இருக்கவில்லை. மக்கள் காரணிகள் பக்கம் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அதிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பிறகு அன்னார் அறிவுரை கூறியவாறு கூறினார்கள், பாருங்கள், இறைவன் அவனுடன் யாரை வினையாக்குவதையும் விரும்புவதில்லை. சில மக்கள் தங்களுடைய மனதுக்காக பல விஷயங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள். அதை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் களப்பற்றதை விரும்புகின்றான். அல்லாஹ் அவனுக்காக ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகின்றான். அவனோடு யாரையும் இணையாக்குவதில்லை. அதைவிட அவனை அதிகமாக கோபமூட்டுவதற்கான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அது உங்களுடைய மன ரீதியான அந்த இணைகளாக இருக்கட்டும், அந்த அனைத்தையும் நீங்கள் விலக்கிவிட வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நான் ஷிர்கை தவிர மற்ற அனைத்தையும் மன்னித்து விடுவேன், எல்லாவற்றையும் மன்னித்து விடுவேன், ஷிர்கை மன்னிக்க மாட்டேன். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், ஷிர்க் என்பது சிலை கல்லால் செய்யப்பட்டது, அது மட்டும் கிடையாது. இது அடிப்படையான முட்டாள்களுடைய வேலை. அறிவுள்ளவர் இதற்காக வெட்கப்படுகின்றார். ஷிர்க் மிகவும் நுணுக்கமானதாகும். அதிகமாக அழிக்கக்கூடிய அந்த ஷிர்க் காரணிகள் மீது நம்பிக்கை வைத்தல், அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைப்பது, அதுதான் அவருடைய நோக்கம், குறிக்கோள் என்பது போன்று நம்பிக்கை வைப்பது. நான் முன்னரும் கூறியது போன்று இன்றைய காலத்தில் இந்த இணை வைத்தல் தான் அதிகமாக இருக்கின்றது. யார் உலகத்திற்கு மார்க்கத்தை விட அதிக முன்னுரிமை கொடுக்கின்றாரோ அவருக்கு உலக விஷயங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது. அது அந்த அளவுக்கு மார்க்கத்தில் ஈமான் இருப்பதில்லை. நான் இடைச்சர்களாக அதையும் கூறிவிடுகின்றேன். அல்லாஹ் அருளினால் சில அஹ்மதி பெண்கள், சொல்லப்போனால் பெரும்பாலான அஹ்மதி பெண்கள் தங்களுடைய ஈமானில் மிகவும் வலுவாக இருக்கின்றார்கள். ஆனால் சிலர் இந்த சமுதாயத்தில் வந்து உலகத்தில் அச்சம் இருக்கின்றது அல்லது வேலை பற்றி அச்சம் இருக்கின்றது, சில பெண்கள் இருக்கின்றார்கள், பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், மறைவான ஷிர்கில் மூழ்கி இருக்கின்றார்கள், சொல்லப்போனால் வெளிப்படையான ஷிர்கில் மூழ்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட இடங்களிலிருந்து வழங்குவேன் என்றால் உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இந்த மக்கள் ரொக்கமாக கிடைக்கக்கூடிய அந்த பலனை பெரிதாக கருதுகின்றார்கள். சில கணவர்கள், ஆண்கள் பெண்களிடம் பர்தாவி இறக்குங்கள் என்று அவளுங்கள் என்று கூறுகின்றார்கள். உலகத்தில் நாம் எப்படி வாழ முடியும் என்று கேட்கின்றார்கள். நாம் எப்படி முன்னேற்றம் அடைவது, எப்படி நம்முடைய உலகத்தில் நாம் எப்படி எதிர்கொள்ள முடியுது, வெட்கமாக இருக்கின்றது, நாம் எப்படி மக்களை ஒரு டிபேட் செய்வது என்று கேட்கின்றார். எல்லாம் ஷிர்காகும். இது ஆண்களுக்கும் இருக்கின்றது, பெண்கள் மட்டும் கிடையாது இதில் பங்கு. இந்த மக்கள் கைமேல் கிடைக்கும் பலனுக்காக இவர்கள் அந்த வேலைகளை செய்கின்றார்கள். அல்லாஹ்வை அவர்கள் பலனற்றவன் என்று நினைக்கின்றார்கள். நீங்கள் தவக்குல் மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ் என்பது நம்பிக்கை வையுங்கள், பிறகு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், இது தௌஹீதுக்கான கலிமாவாகும். இதனுடைய பொருள் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இபாதத் மற்றும் உண்மையான கட்டுப்படுதலுக்கு தகுதியுடையவர் அல்ல. அல்லாஹ் தௌஹீதில் யாருடைய தேவையும் உடையவனாக இருந்திருந்தால், யாரையாவது அந்த வேலையில் இணையாக்கியிருந்தால் அப்பொழுதும் ஷிர்க் ஆகியிருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த லா இலாஹ இல்லல்லாஹோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த விஷயத்தை இணைத்ததற்கான காரணம் என்னவென்றால், தௌஹீத் முழுமையாக பாடம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், உலகத்திற்கு தெரிய வேண்டும். என்ன வருகின்றதோ அது அந்த இறைவன் தரப்பிலிருந்து வருகின்றது.
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேர்வழிகளை இறைவனிடமிருந்து பெற்று அடியார்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் என்று தெரிய வேண்டும். மேலும் இறைவனிடமிருந்து வருவது முழுமையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷிர்க் என்பது கற்களை பூஜிப்பது மட்டும் கிடையாது, மாறாக அல்லாஹை விட்டுவிட்டு காரணிகள் மீது நம்பிக்கை கொள்வதும் ஒரு ஷிர்காகும். இது பயங்கரமான ஷிர்காகும். எனவே இந்த ஷிர்க்கிலிருந்தும் தவிர்ந்திருக்க வேண்டும். எனவே நாம் எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லா வேலையை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு சொல்லை சொல்லும் பொழுதும் நாம் நினைக்க வேண்டும் என்றால் இந்த சொல் நம்மை அல்லாஹ் விட்டு விலக்கக்கூடியதாக ஆகிவிடக்கூடாது, ஷைத்தான் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது என்று கவனமாக இருக்க வேண்டும். இதை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இதை செய்யும் பொழுது தான் நம்முடைய பையத்துக்கான உரிமை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் வருகையின் நோக்கத்தை முழுமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அதனுடைய அடிப்படையான நோக்கம் இதுதான் இருந்தது. உலகில் அல்லாஹுடைய தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும், ஷிர்கை அடியோடு அழித்து ஒழிக்க வேண்டும். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாமிடம் வாக்குறுதி அளித்திருக்கின்றான். அன்னாருக்கு அவன் வெற்றிகளை வழங்குவான் என்று. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வழங்குவான். ஆனால் நாம் இதில் பங்கு பெற வேண்டும் என்றால் நாமும் கூட களப்பற்றவர்களாகி அல்லாஹுடைய தௌஹீதை பறைசாற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நம்முடைய இபாதத்துகளையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வெளிப்படையான நிலையையும் அதற்கேற்ப ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான ஷிர்கின் துளி கூட தென்படாமல் இருக்க வேண்டும். ஹதரத் ஹதரத் முஸ்லீம் அவர்கள் மிகவும் நல்ல ஒரு அறிவுரை இடத்தில் கூறுகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அஹ்மதி சமுதாயமே, இறைவன் நம்முடைய உறவினர் கிடையாது. அஹ்மதி சமுதாயமே, இறைவன் நம்முடைய உறவு கிடையாது. ஷிர்கிலும் தவிர்த்திருங்கள், இபாதத் செய்யுங்கள், அப்பொழுதுதான் இறைவன் உங்களை பாதுகாவலனாவான். பாருங்கள், இறைவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனை பற்றி கூட பொருட்படுத்தவில்லை. எனவே நீங்கள் அஹ்மதி என்று நினைத்து அதற்காக மற்றும் மகிழ்ச்சி அடைவது முட்டாள்தனமாகும். மாறாக அஹ்மதியாக இருப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கக்கூடிய வேலையை செய்யுங்கள். லூத்துடைய ஊரை பார்த்து கொள்ளுங்கள். குஃப்ர் செய்த லூத்துடைய மனைவியோடும் அவ்வாறு நடந்து கொள்ளப்பட்டது. நன்றி செலுத்தி அந்த மக்கள் தப்பித்துக் கொண்டார்கள். ஆக வைத கால லுக்மானு லி இப்னிஹி வஹுவ யஇஸுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹி இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம். லுக்மான் தம் மகனிடம் கூறினார், அவருக்கு அறிவுரை கூறும் பொழுது, மகனே, அல்லாஹுக்கு யாரையும் இணையாக்காதே, என்றால் ஷிர்க் மிக பெரும் அநீதியாகும். இந்த இடத்தில் அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பணியை பெற்று கூறுகின்றான். அவர் மிகவும் உயர்வான நபர். அவர் தம் மகனுக்கு கூறுகின்றார், நல்ல விஷயங்களை கூற வேண்டிய மகனுக்கு சாதாரண விஷயத்தை மட்டும் கூறவில்லை, அவருக்கு அவர் அறிவுரையை கூறுகின்றார். அடுத்த வாழ்வும் வரக்கூடிய வாழ்வு சீர்படுவதற்காக இறைவனுக்கு யாரை வினைக்காத, அது மிக பெரும் அநீதி என்று அறிவுரை கூறுகின்றார். எப்படிப்பட்ட இறைவன் என்றால் அவன் நம்மீது எல்லா அருள்களையும் புரிந்திருக்கின்றான், பேரொருள் புரிந்திருக்கின்றான். நமக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்கும் பலன் சேர்ப்பதற்கும் ஆற்றல் படைத்தவனாக இருக்கின்றான். அவனுக்கு யாரையாவது நாம் இணையாக்குவது எவ்வளவு பெரிய அநீதியாக இருக்கும் என்று அறிவுரை செய்கின்றார். இப்பொழுது இந்த இடத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், ஷிர்க் என்பது, இணைவைத்தல் என்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் சொல்லிவிட்டோம், நாம் தூய்மையாகிவிட்டோம் என்பது கிடையாது. ஷிர்கின் தவறு விட்டோம் என்பது கிடையாது. ஷிர்கின் வெளிப்படையான விஷயம் மற்றும் மறைவான விஷயத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மறைவாக இருக்கக்கூடிய ஷிர்கில் இருந்தும். முஸ்லிம்களுடைய துர்பாக்கியமான நிலை என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறுகின்றார்கள், அல்லாஹ்வை வணக்கத்துக்கு வேறு இல்லை என்று, எதுவுமே வணங்குவதற்கு தகுதி படைத்தது கிடையாது என்று, இருக்கவும் முடியாது என்று கூறுகின்றார்கள். எதிலும் அல்லாஹுடைய பண்பு வர முடியாது என்று நினைக்கின்றார்கள். அவன் வல்லமையானவன் என்றும் நினைக்கின்றார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் பார்த்து கொள்ளுங்களேன், முஸ்லிம்களிடம் சில வகையான ஷிர்க் இருக்கின்றன. கபரை வணங்குகின்றார்கள், அங்கு அதற்கு முன்னால் சஜ்தா செய்கின்றார்கள். இது போன்ற பல பிரிவுகள் இருக்கின்றன முஸ்லிம்களில். பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் இன்னும் பல நாடுகளிலும் கூட இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் குணிகின்றார்கள். அதனிடம் துவா செய்வதனால், அதற்கு முன்னால் சஜ்தா செய்வதனால் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று நினைக்கின்றார்கள். ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றார்கள், இன்னொரு பக்கம் ஷிர்க் செய்கின்றார்கள். எனவே தான் இந்த காலத்தில் அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான்.
அன்னார் ஷிர்க்குக்கு எதிராக ஒரு மிக பெரும் போர் செய்வதற்காக, ஒரு தூய ஜமாத்தை உருவாக்குவதற்காக, ஷிர்க்கிலிருந்து முழுமையாக தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை உருவாக்குவதற்காக சில நேரத்தில் பெரும் பெரும் அறிஞர்களும் மௌலவிகளும் கூட ஷிர்க் செய்து விடுகின்றார்கள். எனவே நம்முடைய பணி என்னவென்றால் எல்லா விதமான ஷிர்க்கிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும். தம்முடைய சொற்பொழிவில் சில மௌலவிகள் மௌலவிகள் கூறுகின்றார்கள், கைரமதி மௌலவிகள் இன்னாருடைய மேன்மை இப்படி இருந்தது, இன்னாருடைய மேன்மை இப்படி இருந்தது, ஷிர்க் வரை அவர்களை கொண்டு சேர்த்து விடுகின்றார்கள் சான்றோர்களை. நாம் வெளிப்படையான ஷிர்க்கை செய்வதில்லை தான், ஆனால் மறைவான ஷிர்க்கிலிருந்தும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். சில வேளை நம் உணர்ச்சி இல்லாத வகையில் நாம் உணராமலே நமக்குள் நுழைந்துவிடும். அதிலிருந்தும் தவிர்த்திருக்கும் பொழுதுதான் நாம் மசீமுல் இஸ்லாம் அவர்களுடைய தோளாக ஆக முடியும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீமுல் இஸ்லாம் கூறுகின்றார்கள், என்னுடைய பயத்தில் வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா விதமான குழப்பங்களிலிருந்து தவிர்த்திருங்கள், பொய்யிலிருந்து தவிர்த்திருங்கள். பொய்யும் மிகப்பெரிய குற்றமாகும். எனவே தான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீமுல் இஸ்லாம் கூறினார்கள். பல இடங்களில் இந்த நிகழ்வு எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. அன்னார் கூறினார்கள், மக்கள் கூறுகின்றார்கள் பொய்யிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் என் மீது தபால் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. ஜட்ஜுக்கு முன்னால் நான் உண்மையை கூறினேன். ஆமாம், நான் இந்த வேலையை செய்தேன், ஆனால் நான் இது இழப்பு ஏற்படுவதற்காக செய்யவில்லை, எனக்கு இது தெரியாது, இப்படி இருப்பது தெரியாது, அதனால் தான் நான் செய்தேன் என்று நான் உண்மையை கூறினேன். அல்லாஹ் என்னுடைய உண்மையின் காரணமாக என்னை நிரபராதியாக்கினான். மேலும் நான் விடுவிக்கப்பட்டேன். நான் உண்மையின் காரணமாக தப்பித்திருக்கிறேன். இடத்தில் பாருங்கள், உலகத்தில் நாம் பல பொய்களை பார்க்கின்றோம். நீங்கள் சர்வதேச அளவில் பார்த்து கொள்ளுங்கள், அல்லது நாட்டின் அளவிலான அந்த அரசியல் பார்த்து கொள்ளுங்கள். மக்கள் ஒருவர் மற்றவருடைய அந்த தொடர்பை பாருங்கள். பொய்யின் உதவி இல்லாமல், பொய் ஆதரவு இல்லாமல் நம்முடைய வேலை நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜட்ஜ் இருக்கின்றார், வக்கீல் இருக்கின்றார், அவர்களும் பொய் பேசுகின்றார்கள் தான், பொய்யான தீர்ப்புகளை கூறுகின்றார்கள். மக்கள் நினைக்கின்றார்கள் ஒருவர் 100% உண்மையாளர்களாக இருக்கவே முடியாது நினைக்கின்றார்கள். ஒருவர் உண்மை சொன்னாலும் கூட அதிலும் ஏதாவது பொய் இருக்கும் நினைக்கின்றார்கள். ஒருவர் பொய்யே சொல்லாமல் பேச முடியாது என்ற அளவுக்கு நினைக்கின்றார்கள். இதை பற்றி முஸ்லிம் மௌத் ரலிலான் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள். இந்த விஷயத்தை ஒருமுறை எப்படிப்பட்ட நிலைமை என்றால், ஒரு மனிதர் உண்மை பேசும் பொழுது, அதிகமாக பொய்க்கான வழக்கம் வரும் பொழுது, உண்மை பேசக்கூடிய மனிதரும் பாதிக்கப்படுகின்றார். மக்கள் என்னை பொய்யர் என்று நினைப்பார்கள் என்று நினைத்து அவர் பொய் பேசுகின்றார். ஆனால் நம்பிக்கையால் என்ன செய்ய வேண்டும் என்றால், உண்மை என்ன என்று பார்க்க வேண்டும், உண்மைத்துவம் என்ன என்று பார்க்க வேண்டும். மக்கள் என்ன சொல்வார்கள் என்று பார்க்கக்கூடாது. நாம் என்ன யோசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் நம்மை என்ன கூறுவான், அல்லாஹ் என்ன நினைப்பா என்பதை பற்றி தான் யோசிக்க வேண்டும். இது இல்லை என்றால் நம்முடைய ஈமானும் முழுமையானது கிடையாது. பிறகு நாம் ஈமான் கொண்டுள்ளோம் என்ற நம்முடைய வாதமும் தவறாகும். நம்முடைய சீர்திருத்தத்திற்காக பைய செய்திருக்கிறோம் என்றும் அந்த வாதமும் பொய்யாகும். நாம் நம்மை சீர்திருத்தத்திற்காக பைய செய்திருக்கிறோம் என்று சொன்னால், அதற்காக அடியெடுத்து வைக்கவில்லை என்றால், நாம் வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பைய செய்திருக்கின்றோம். எனவே ஒரு அஹ்மதி எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் சச்சரவுகளிலிருந்தும் தவிர்த்திருப்பது, பொய்யிலிருந்து விலகியிருப்பதும் அவசியமாகும். இது இல்லை என்றால் பிறகு நாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீமுல் இஸ்லாம் அவர்களிடம் இதனால் பைய செய்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்காகவும் உலகத்தை சீர்திருத்திக் கொள்வதற்காகவும் பைய செய்திருக்கின்றோம். ஒரு தூய ஜமாத்தை உருவாக்குவது மசீமுல் இஸ்லாம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, ஒத்தாசைக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியாது. ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலிலான் அவர்கள் மிகவும் அழகான விஷயத்தோட இடத்தில் கூறுகின்றார்கள். நான் முதல் ஒரு விஷயத்தை கூறினேன், இடத்தில் அன்னார் ஹுத்பாவில் இதை இன்னும் விளக்கமாக கூறுகின்றார்கள். முஸ்லிம் மௌத் அவர்கள், இறைவனுடைய அரசாங்கம் எப்படி உருவாக முடியும் என்றால், உண்மையான சாட்சி கூறும் பொழுது மனிதன் தன் தந்தைக்கு அஞ்சக்கூடாது, தன் மகனுக்கு அஞ்சக்கூடாது, தாய்க்கு அஞ்சக்கூடாது, மனைவிக்கு அஞ்சக்கூடாது, சகோதரருக்கு அஞ்சக்கூடாது, நண்பருக்கு அஞ்சக்கூடாது, வேறு எந்த ஒரு உறவினரிடமும் அஞ்சக்கூடாது. ஒரு தந்தை பொய் பேசுகிறார் என்றால், குற்றம் செய்கிறார் என்றால், ஏனென்றால் அவர் நினைக்கின்றார், என்னுடைய மகன் எனக்கு சப்போர்ட் செய்வார் என்று நினைக்கின்றார், என்னுடைய மனைவி எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார் நினைக்கின்றார். ஆனால் நீதிமன்றத்துக்கு முன்னால் வைக்கும் பொழுது மகன் இல்லை, என்னுடைய தந்தை தவறாக சொல்கின்றார், அசல் விஷயம் இதை என்று சொல்லும் பொழுது அது சரியானதாக இருக்கும். இவ்வாறு இருக்கும் பொழுது கணவரும் போய் பேச மாட்டார், மனைவியும் போய் பேச மாட்டார், சகோதரர் போய் பேச மாட்டார், யாரும் போய் பேச மாட்டார்கள், எந்த உறவினர்களும் பேச மாட்டார்கள். இது இருக்கும் பொழுதுதான் உண்மையில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகும். அது அல்லாஹுடைய அரசாட்சியை மட்டுமே உருவாக்கக்கூடிய ஜமாத்தாக இருக்கும். நம்மிடம் அதை உருவாக்குவதற்காகத்தான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை ஊழியராக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீமுல் இஸ்லாம் அவர்கள் வருகை தந்தார்கள். இதற்காகத்தான் நாம் பைய செய்திருக்கின்றோம். பல விவகாரங்கள் இன்றைய காலத்தில் வருகின்றன.
அதில் பொய் அடிப்படையாக வைக்கப்படுகின்றது. இதை நாம் எந்நிலையிலும் கைவிட்டாக வேண்டும். ஏனென்றால் பொய் ஷிர்கின் பக்கம் அழைத்துச் செல்லும். ஷிர்கிலிருந்து தப்பித்திருப்பதற்கு பொய்யிலிருந்து தப்பித்திருப்பது முதலில் அவசியமாகும். உண்மையை நிலைநாட்டுவது மிகவும் அவசியமாகும். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பொய்க்கு எந்த பலனும் கிடையாது என்பது தெரிந்துவிடும் பொழுது அவர் பொய் பேச மாட்டார். இவ்வாறு உண்மைக்கான ஆட்சி உலகத்தில் நிலை பெறும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல இடத்தில் கூறியிருக்கின்றார்கள், மக்கள் நினைக்கின்றார்கள் நாங்கள் பொய் பேசினால் தப்பித்துக் கொள்வோம் என்று. ஆனால் பொய் பேசுவதனால் தப்பிக்க மாட்டோம், மாறாக தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்துவிட்டால், எனக்கு ஆதரவாக இருப்பவர் யாரும் இல்லை, எனக்கு உற்றார் உறவினர் யாரும் என்னுடன் துணை நிற்க மாட்டார் என்று தெரிந்துவிட்டால் பிறகு கண்டிப்பாக அவர் பொய் பேச மாட்டார், உண்மையை பேசுவார். நபிமார்கள் எப்பொழுதும் இந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். உங்களிடம் ஒழுக்க ரீதியான நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மை இந்த ஒழுக்கத்தில் மிக பெரும் பங்கு வகிக்கின்றது. இந்த நன்மையை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகும். குறிப்பாக இந்த காலத்தில் எல்லா இடத்திலும் பொய் பரவி இருக்கும் பொழுது, இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம், நான் சொன்னது போன்று சமுதாய பலனுக்காகவும் அரசியல் பலனுக்காகவும் பொய் என்றே கருதுவதில்லை. மாறாக அது மிகவும் அவசியமான விஷயமாக கூறப்படுகின்றது. ஆனால் பார்க்கப்பட்டால் பொய் மனித இயல்புக்கு எதிரானதாகும். இன்று உலகத்தில் பாருங்கள், எந்த அரசியல்வாதியை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது உலக லீடரை பார்த்து கொள்ளுங்கள், அவர் 100% உண்மையில் நிலைத்திருக்க என்று சொல்ல முடியாது. இன்றைய கால உலகத்தின் நிலை தெளிவாக கூறுகின்றது. ஒவ்வொரு விவகாரத்திலும் வெறும் பொய்யே அடித்தளமிடப்படுகின்றது. யார் உண்மை பேசக்கூடியவரோ, உண்மை எடுத்துச் சொல்லக்கூடியவரோ அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து அவருக்கு எதிராக அறிக்கை வழங்குகின்றது, அவருக்கு எதிராக குரல் எழுப்பப்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலைமை உலகத்தில் உருவாகிவிடும் பொழுது நீங்கள் பாருங்கள், அப்பொழுது அகமதிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியதாக ஆகிவிடுகின்றது. பொய்யுக்கு எதிராக ஜிஹாத் செய்வதற்கு. எதனால் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்றால் தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக, ஷிர்கை உலகத்திலிருந்து அழிப்பதற்காக. எதனால் பொய் பேசப்படுகிறது? ஏனென்றால் மக்களுக்கு அல்லாஹின் மீது ஈமான் இல்லை. அல்லாஹ் விட்டு பொய்யால் தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று நினைக்கின்றார். இவ்வாறு அல்லாஹ்வுக்கு இணையாக பொய்யை கொண்டு வருகின்றார். இவ்வாறு அவர்கள் ஷிர்க் செய்யக்கூடியவர்களாகி விடுகின்றார்கள். இன்று உலகத்தில் நாம் ஒரு புரட்சியை கொண்டு வர வேண்டும். நம்முடைய பையத்துக்கான உரிமை நிறைவேற்ற வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே கூறியது போன்று பொய்க்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டும், ஜிஹாத் செய்ய வேண்டும். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், எனக்கு பைய செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது யாரையும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள், தீய பார்வை செலுத்தாதீர்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் கிறிஸ்தவர்களுடைய போதனையை போன்று நீங்கள் தவறான எண்ணத்தில் பெண்ணை பார்க்காதீர்கள் என்று சொல்லவில்லை. மாறாக திருக்குர்ஆன் என்ன கூறுகின்றது என்றால், நீங்கள் எந்த எண்ணத்திலும் பார்க்காதீர்கள், நீங்கள் ஆபாச எண்ணத்திலும் சரி, ஆபாச எண்ணம் இல்லாமலும் சரி, நீங்கள் பார்க்காதீர்கள் என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், இது சிந்தனைகளை தவறான விஷயங்கள் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாகும். அப்படிப்பட்ட விஷயங்களை கேட்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த விஷயங்களிலிருந்து தவறுதிருக்கும் பொழுதுதான் தடுமாற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இப்பொழுது இன்றைய கால சமூகத்தில் இதே தீமைகள் தான் இருக்கின்றன. இதனால் தான் மக்கள் தீமையில் மூழ்கி இருக்கின்றார்கள். வீடுகள் உடைந்து போகின்றன, குடும்பங்கள் சீர்குலைந்து போடுகின்றன. இந்த தீமைகள் உருவாகிவிட்டதன் காரணமாக அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் முஃமினீன யகுஸு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபுஸு ஃபுரூஜஹும் ஸாலிக அஸ்கா லஹும். அதாவது நம்பிக்கை கொண்டவர்களிடம் கூறுவீராக, அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் கண்களை மூடி வைக்க வேண்டும், மேலும் காதுகளையும் மறைவான இடங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது அவர்களுடைய மென்மையான குரல்களை மற்றும் தடுமாற்றக்கூடிய விஷயங்களை கேட்பதை விட்டும் தவிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் எந்த ஒரு வெட்கமும் இருப்பதில்லை. எனவே பல தீமைகள் இதனால் இந்த பெயருக்கு முன்னேற்றமடைந்த நாடுகளில் வந்துவிட்டன. அன்னார் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், எந்த நபர் சுதந்திரமாக அந்நிய பெண்ணை பார்த்து கொண்டே இருப்பாரோ கடைசியில் அவர் தீய எண்ணத்திலும் பார்ப்பார். ஏனென்றால் மனிதனுடைய உணர்வு எல்லாரோடும் இணைந்திருக்கின்றது. நம்முடைய போதனை உரக்க குரலில் கூறுகின்றது, அந்நிய பெண்களை பார்ப்பதனால் கடைசியில் முடிவு நல்லதாக அமையாது. அன்னார் கூறுகின்றார்கள்,
இதிலிருந்து காதுகளையும் காப்பாற்ற முடியாது, கண்களையும் காப்பாற்ற முடியாது, கைகளையும் காப்பாற்ற முடியாது, நாவையும் காப்பாற்ற முடியாது. இந்த காலத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒரு டிவி இருக்கின்றது, இன்டர்நெட் இருக்கின்றது, சோஷியல் மீடியா இருக்கின்றது, பிரிண்ட் மீடியா இருக்கின்றது, பத்திரிகைகள் இருக்கின்றன. எல்லா இடத்திலும் இது வழக்கமாகிவிட்டது, பொதுவாகிவிட்டது. அதாவது தீய நடத்தை வெளிப்படுத்தப்படாதவரை, வெட்கக்கேடு கொண்டு வராதப்படாதவரை நம்முடைய வேலை நடக்காது என்று நினைக்கின்றார்கள். மீடியா இயங்காது என்று நினைக்கின்றார்கள். யாரும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்க மாட்டார்கள், சோஷியல் மீடியாவில் கொண்டு செல்ல முடியாது, மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியாது என்று நினைக்கின்றார்கள். தவறான படங்களை நாம் வெளியிடாமல் மக்கள் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்க மாட்டார்கள், நம்முடைய மீடியாவை பார்க்க மாட்டார்கள் நினைக்கின்றார்கள். எனவே இந்த தீமைகளிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தப்பிப்பது மட்டும் கிடையாது, இதற்கு எதிராக போர் செய்ய வேண்டும். எவ்வளவு தீமைகள் உருவாகிவிட்டன என்றால், இன்றைய காலத்தில் முன்னேற்றம் அடைந்த பெண்களிடமும் கூட இப்படிப்பட்ட உணர்வு வந்துவிட்டது. அவர்கள் குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு ஒரு சட்டம் வர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். பெண்களுக்கு எதிராக வரம்பு மீறப்படுகின்றது, அதற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று பெண்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது எதனால் என்றால், சுதந்திரம் என்ற பெயரில் நாம் வெட்கக்கேடில் மூழ்கிவிட்டோம். இந்த விஷயங்கள் இருக்கும் வரை அல்லாஹ்வின் பக்கம் கவனம் இருக்க முடியாது. எனவே இந்த நிலைமையில் ஒரு அகமதி மிக அதிகமாக கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக அதிகமாக உணர்ந்தவாறு தன்னை சீர்திருத்திக் கொள்வதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு இருப்பினும் இந்த கருத்து நீளமாகிறது. எனவே நான் சுருக்கமாக இன்னும் சில விஷயங்களை மட்டும் கூறிவிடுகின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தூய்மையாக இருப்பதற்கு 5 விஷயங்கள் இருக்கின்றன. 5 விஷயங்கள் இருக்கின்றன. அதை அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தில் கூறியிருக்கின்றான். 1, நம்முடைய கண்களை அந்நிய பெண்களை பார்க்காமல் காத்துக்கொள்வது. 2வது, அந்நிய பெண்கள் குரல்களை கேட்பதை விட்டும் காதுகளை தடுத்துக் கொள்வது. 3, அந்நிய பெண்களை பற்றிய கதைகளை கேட்கக்கூடாது, உங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய கதைகளை கேட்கக்கூடாது. 4, இது போன்ற நிகழ்ச்சிகள் மற்றும் சந்தர்ப்பங்கள் எங்கு தீய நடத்தை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதோ அதில் விட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். 5வது, இளைஞர்களுக்கும் செய்ய வேண்டியது நிக்காஹ் மற்றும் திருமணம் செய்வதில் ஏதாவது சிரமம் இருக்கிறது என்று சொன்னால் பிறகு நோன்பு வையுங்கள். இவ்வாறு தவறான உணர்வுகளை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். சில வேளை இந்த நோயும் கூட வந்திருக்கின்றது. திருமணம் செய்து கொள்கின்றார்கள், பிறகும் கூட தவறான சொசைட்டியில் மூழ்கி சில இளைஞர்கள் வெட்கக்கேடான விஷயங்களை, தவறான வேலைகளை செய்து விடுகின்றார்கள். மனைவிகளை விட்டுவிட்டு இங்கும் அங்கும் சுற்றித் திரிகின்றார்கள். இது ஒரு அகமதிக்கு அழகல்ல. இந்த விஷயங்கள் நம்மிடம் உருவாகிவிட்டால், சீர்திருத்தத்திற்கான வழிவகை அன்னார் கூறினார்களே, அது நம்மிடம் உருவாகிவிட்டால் நாம் நல்லொழுக்க வகையில் தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்மை அது அழிவின் கிணற்றுக்குள் அழைத்துச் செல்லும். அன்னார் கூறுகின்றார்கள், நாம் மிகவும் வாதம் புரிந்து கூறுகின்றோம், இந்த உயர்வான போதனை அந்த அனைத்து விஷயங்களோடு திருக்குரான் கூறியிருக்கின்றது. இது இஸ்லாத்திற்கே உரித்தானதாகும். இந்த இடத்தில் ஒரு கருத்து நினைவில் கொள்ளத்தக்கதாகும். மனிதனுடைய இந்த இயல்பான நிலை, அதாவது வெட்கக்கேட்டின் அடிப்படையாக இருக்கக்கூடியது, அதை விட்டு மனிதன் விலகி இருக்க முடியாது. என்னவென்றால் அவனுடைய அந்த உணர்வு, இந்த ஆபாச உணர்வு சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப அது பொங்கி எழுகிறது. எனவே தான் அல்லாஹ் நமக்கு போதனை வழங்கியிருக்கின்றான், அந்நிய பெண்களை நாம் பார்க்கக்கூடாது என்று. அவர்களுடைய அழகு, அவர்களுடைய நடனம் ஆகியவற்றை நாம் மேலோட்டமாக பார்த்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் நமக்கு போதனை வழங்கவில்லை. அழகுக்கான கதைகளையும் கேட்டுக்கொள்ளலாம், ஆனால் நல்ல தூய்மை சிந்தனை இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு கூறவில்லை. மாறாக நாம் அந்நிய பெண்களை, அவர்களுடைய அழகின் பகுதிகளை ஒருபோதும் பார்க்கக்கூடாது. நல்ல பார்வையோடும் சரி, கெட்ட பார்வையோடும் சரி பார்க்கவே கூடாது என்றுதான் இஸ்லாத்துடைய போதனை இருக்கின்றது. மேலும் அவர்களுடைய அழகை பற்றிய கதைகளை கேட்கக்கூடாது. நல்ல சிந்தனையோடும் சரி, தீய சிந்தனையோடும் சரி தடுமாற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இங்கு ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் பெண்களுக்கு சாதகமாக குரல் எழுப்புகின்றார்கள். இஸ்லாத்துடைய போதனை பெண்களை சிறைக்குள் வைத்திருக்கின்றது. இதனால்தான் பெண்கள் வாய் அடைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு விட்டன என்று சொல்கின்றார்கள், வெளியே செல்லக்கூடாது என்று கூறுகின்றார்கள். இதற்கு விடையாக அன்னார் கூறுகின்றார்கள், இஸ்லாமிய பர்தா பெண்கள் மீது அநீதி என்று மக்கள் நினைக்கின்றார்கள். இஸ்லாமிய பர்தாவின் ஃபிலாசபி என்னவென்றால், இறைவனுடைய மறையில் பர்தா என்பது வெறும் பெண்களை மட்டும் இப்படி
கைதியாக வைத்திருப்பது, அதாவது இந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்பது இஸ்லாமிய பர்தாவே கிடையாது. நோக்கம் என்னவென்றால் ஆண் பெண் இருவரும் இந்த அவர்களுடைய அழகை வெளிப்படுத்துவதை விட்டு தடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண் பெண் இருவருக்கும் போதனை இருக்கின்றது. கடைசியில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், தூய பார்வையோடு நீங்கள் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் என்று இஸ்லாம் கூறவில்லை. எங்கு தேவை ஏற்படுகிறதோ அங்கு மிகவும் குறுகிய பார்வையோடு, அதாவது எல்லைக்கு அப்பாற்படாமல் பார்வை செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. கஸ்ஸ பசர் என்று இதைத்தான் கூறப்படுகின்றது. பார்வை தாழ்த்தி வைத்தல் என்பது உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க விரும்புபவர் விலங்குகளை போன்று விரும்பியது போன்று ஒரு கூச்சமில்லாமல் பார்வை உயர்த்தி பார்க்கக்கூடாது. மாறாக இது அவனுடைய பண்பாட்டு வாழ்வில் பார்வையை தாழ்த்தி வைப்பதற்கான வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் அவருடைய அந்த இயல்பான நிலை ஒரு பெரிய நல்லொழுக்கமாகிவிடும். அவருடைய அந்த நாகரிக வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதைத்தான் இஹ்சான், அதாவது அதிக நன்மை மற்றும் கற்புடைமை என்று கூறப்படுகின்றது. பிறகு அடுத்து மிகப்பெரிய ஒரு தீமையை தவிர்த்திருக்குமாறு அன்னார் கூறுகின்றார்கள். நீங்கள் தீய விஷயங்கள் பேசக்கூடிய சபையை பார்க்கும் பொழுது, அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் பொழுது அதிலிருந்து மன்னார் தடுத்திருக்கின்றார்கள். என்னுடைய பையத்தின் ஒரு பகுதி இதுவுமாகும். அதே போன்று அநீதிக்கு எதிராக அன்னார் கொண்டார்கள், நீங்கள் அநீதியொட்டி பொழுதும் தவிர்த்திருங்கள். இதை பற்றி ஒரு ஹதீஸில் இருக்கின்றது. ஹதரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிமுடைய சகோதரர் ஆவார், தானும் அவர் மீது அநீதி இழைக்கக்கூடாது. எவர் தன்னுடைய சகோதரருடைய வேலையில் உதவி செய்வாரோ அல்லாஹும் அவருக்கு உதவி செய்வான். முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கக்கூடாது, மேலும் யாருடைய அநீதியாளரிடமும் ஒப்படைக்கக்கூடாது. துர்பாகியமான விஷயம், இதைத்தான் உலகவாதிகள் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவர் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பத்தை அகற்றினாரோ அல்லாஹ் கியாமத் நாளன்றின் அவருடைய துன்பங்களிலிருந்து ஒரு துன்பத்தை அகற்றி விடுவான். எவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தாரோ அல்லாஹ் கியாமத் நாளன்று அவருடைய ஒரு குறையை மறைப்பான். முஸ்லிம்கள் வரை மட்டும் கிடையாது, அன்னார் கூறினார்கள், முழு மனித குலத்தோடும் நீங்கள் நல்ல நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் மீதும் அநீதி இழைக்காதீர்கள். எப்பொழுதும் அநீதி இழைக்க மாட்டேன், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன், கிளர்ச்சி செய்ய மாட்டேன், குழப்பம் செய்ய மாட்டேன், சச்சரவுகளும் தவிர்த்திருப்பேன் என்று பைய செய்திருக்க வேண்டும். மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய பையத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் குழப்பம் மற்றும் சச்சரவதிலிருந்தும் நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். நீங்கள் இவற்றிலிருந்து தவிர்த்திருக்கவில்லை என்றால் பையத்துக்கான உரிமையும் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று பொருளாகும். இதே போன்று கடமையான தொழுகை மட்டுமின்றி அன்னார் கூறினார்கள், தஹஜுத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள், நஃபில்கள் பக்கமும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். நடுஇரவு தொழுகை பக்கம் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் நடு இரவில் தஹஜுத்துக்காக எழுந்திருப்பது உங்களுடைய மிகப்பெரிய ஜிஹாத் ஆகும், அதற்கான சவாப் நற்கூலி உங்களுக்கு கிடைக்கும். ஹதீஸில் வருகின்றது. ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அன்னலபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், எவன் என்னுடைய ஒரு வலியோடு பகைமை பாராட்டினாரோ அவருடன் நான் போருக்காக அனுப்பி செய்கின்றேன். நான் அவருக்கு வழங்கியதில் மிகவும் நெருங்குவது நஃபில் மூலமாக என்னுடைய அடியாரனை அதிகமாக நெருங்குகின்றார். நான் அவரை நேசிக்கும் பொழுது அவர் கேட்கக்கூடியவருடைய காதாகி விடுகின்றேன், அவர் பார்க்கக்கூடியவருடைய கண்ணாகி விடுகின்றேன், அவர் பிடிக்கக்கூடிய ஒரு கையாகி விடுகின்றேன், அவர் நடக்கக்கூடியவருடைய காலாகி விடுகின்றேன். அவர் என்னிடம் கேட்டால் நான் அவருடைய தேவையை கண்டிப்பாக வழங்குகின்றேன். அவர் என்னிடம் அடைக்கலம் கேட்டால் நான் அவருக்கு கண்டிப்பாக அடைக்கலம் வழங்குகின்றேன். நான் செய்ய போகும் ஒரு விஷயத்தில் எனக்கு தயக்கம், எந்த விஷயத்திலும் செய்வதில் எனக்கு தயக்கம் ஏற்படுவதில்லை. நான் ஒரு விஷயம் செய்யும்போது எனக்கு தயக்கம் ஏற்படுவதில்லை. நான் அல்லாஹ் கூறுகின்றான், எவர் நஃபில்கள் மூலமாக எனக்கு அருகம் வருகின்றார்களோ அவர்கள் என்னை நேசிப்பதனால் வருகின்றார்கள். அவர்கள் என்னை நேசிக்கும் பொழுது பிறகு நான் அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் அவர்களுக்கான என்ன வழிகளை மேற்கொள்கின்றேன். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கொண்டார்கள், தீமை விட்டுவிடுவது எவருடைய சிந்தனையிலும் தஹஜுத் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த எளிமையான விஷயம் கிடையாது தீமைகளை விட்டு விடுவது. இதுக்காக இரவுகள் எழுந்திருங்கள், தஹஜுத் தொழுங்கள், எழுந்து துவா செய்யுங்கள். அவனே உங்களை படைக்கக்கூடியவன். அவன் ஹலகக்கும் பாதமலின், அவனே உங்களை படைத்தான்,
மேலும் நீங்கள் செய்யக்கூடிய செயலையும். எனவே இந்த தீமைகளை அகற்றி உங்களுக்கு நன்மைக்கான நல்வாய்ப்பு வழங்கக்கூடிய இறைவன். இதே போன்று தஸ்பீஹ் மற்றும் தஹ்மீதை பற்றி என்னார் கூறுகின்றார்கள்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், யுஸப்பிஹுஹு புக்ரத்தம் வ அசீலா. அவனை நீங்கள் காலையிலும் மாலையிலும் புகழுங்கள். இது எப்படிப்பட்ட விஷயங்கள் என்றால், இவற்றை உருவாக்குவதற்காக இந்த காலத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முக்கியமான பணி எது ஹம்தில்லாமல் அல்லாஹ்வை புகழாமல் துவங்கப்படுகிறதோ அது பரக்கத் இல்லாமல் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு வேலையும் துவங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அப்பொழுதுதான் அதில் பரக்கத் இருக்கும். இதே போன்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறினார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வை வணங்குவது மற்றும் அவனுக்கு நன்றி செலுத்துவது செய்யுங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, இரண்டு சொற்கள், இரண்டு வார்த்தைகள் நாவல் மிகவும் மென்மையாக இருக்கின்றன. ஒரு நிமிடத்தில் மனிதன் கூறிவிடுகின்றான், சகீலத்தானி ஃபில் மீசானி. ஆனால் அல்லாஹ் அவற்றை தராசில் வைக்கும் பொழுது மிகவும் எடையானதாக இருக்கின்றன. அதனால் அந்த தராசு கீழே வந்துவிடும். ஏன்? ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, அதாவது அல்லாஹுக்கு அவை இரண்டும் மிகவும் பிடித்தமானவை. அல்லாஹ் அவற்றை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான். அவை என்னவென்றால், சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம். அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா புகழும் அவனுக்கே உரித்தாகும். அல்லாஹ் தூய்மையானவன், அவள் எல்லா மகத்துவம் அவனுக்கு உரித்தாகும். எனவே மனிதனை நன்மையின் பக்கம் அழைத்துச் செல்வது மற்றும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹை புகழ்வது மிகவும் அவசியமாகும். இதன் பக்கம் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதே போன்று துரூத் ஷரீஃப் ஓதுவதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நாட்களில் குறிப்பாக பெரும்பாலான மக்கள், நீங்கள் துரூத் ஷரீஃப் ஓதிக் கொண்டே இருங்கள். நான் கூறினேன், நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்கள், நான் நம்புகிறேன், நம்பிக்கை வைக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையை நங்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒரு பாங்கு சொல்பவருடைய குரலை கேட்கும் பொழுது, பாங்கு சொல்லும் பொழுது அவர் சொல்வதையே நீங்கள் திருப்பிச் சொல்லுங்கள். பிறகு என் மீது துரூத் அனுப்புங்கள். என்றால் நிச்சயமாக என் மீது ஒரு முறை துரூத் அனுப்பியவர் அல்லாஹ் அவருக்கு 10 மடங்கு முறை அவர் மீது கருணை அனுப்புவான். பிறகு அல்லாஹுக்காக என் மீது நீங்கள் துரூத் அனுப்புங்கள். அல்லாஹுடைய அடியார்கள் ஒரே ஒரு அடியாருக்கு கிடைக்கின்றது, எனக்கு. அது நான் என்று நான் நம்புகின்றேன். எனவே நீங்கள் என் மீது துரூத் அனுப்பினால் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும். துரூத் ஷெரீஃபிற்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் இதை செய்யும் பொழுதுதான் நாம் நம்முடைய பையத்துக்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். இதே போன்று தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார் பக்கம் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் இஸ்திக்ஃபாரை கட்டாயமாக்கிக் கொள்கின்றாரோ அல்லாஹ் அவரை எல்லா நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கான மற்றும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விலகுவதற்கான வழியை கூறிவிடுவான். மேலும் அவர் கற்பனை கூட செய்து பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வுக்கு தேவையானவற்றை விளங்குவான். எனவே இஸ்திக்ஃபார் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. பல மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கேட்கின்றார்கள். அவருக்கு நான் இதே பதிலை கூறுகின்றேன், இஸ்திக்ஃபார் அதிகமாக கவனம் செலுத்துகின்றேன். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். மனிதன் இறுதி நிலையில் மரணத்திற்கு அருகில் செல்லாதவரை அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் என்ன துவா செய்தாலும் இஸ்திக்ஃபார் செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இதை தான் மேற்கொண்டார்கள். சில வேளை மக்கள் கடன் போக வேண்டும் என்று துவா கேட்டுக்கொண்டார்கள். மசீஹ் இஸ்லாம் கூறி வந்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஒரு முறை ஒருவர், எனக்கு சந்ததிகள் இல்லை, குழந்தை பிறப்பதில்லை என்று சொல்லும்பொழுது அன்னார் கூறினார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் படிப்பதை பற்றி அன்னார் கூறினார்கள், சந்ததிகளுக்காகவும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் மிகப்பெரிய விஷயமாகும். மனிதனுடைய இரண்டே நிலைமைகள் தான் இருக்கின்றன. ஒன்று, அவர் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ் அந்த பாவத்தின் தீய நிலைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. இந்த விஷயங்களே மனிதனை காப்பாற்றுவதற்காக, அதாவது அவன் பாவம் செய்யக்கூடாது, எந்த பாவம் நிகழ்ந்து விட்டதோ அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து அல்லாஹ் காப்பாற்றுவதற்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். 2 பொருள்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, பழைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டல். 2வது, அல்லாஹ்விடம் நல்வாய்ப்பு கேட்பது, இனிமேல் பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக. ஆனால் இஸ்திக்ஃபார் வெறும் நாவளவில் முழுமை பெறுவதில்லை. உள்ளத்தால் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அந்த இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கோருதல் ஏற்றுக்கொள்ளப்படும். இதே போன்று தஹஜுத் பற்றி முதல் கூறப்பட்டது. மனிதன் தஹஜுத் எப்பொழுது தொழ முடியும் என்றால், அவன் சாதாரண மற்ற தொழில்களும் தொழும் பொழுதுதான்.
தொழுகைகளின் பக்கம் அவனுக்கு கவனம் இருக்கும் பொழுது பிறகு தாஜத் பக்கம் கவனம் ஏற்படும். ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஹஜ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக மனிதன் மற்றும் ஷிர்க் குஃப்ரின் நடுவில் தொழுகை விடுவதாகும். ஒரு முஸ்லீமாக இருக்கின்றார், மூமினாக இருக்கின்றார், அவருக்கும் ஒரு மூமினுக்கும் ஒரு காஃபிற்கும் வித்தியாசம் என்னவென்றால், உண்மையான மூமின் தொழக்கூடியவர். ஒருவர் மூமின் என்று சொல்லிக்கொண்டு தொழுகி விடுகிறார் என்று சொன்னால் அவர் ஷிர்கில் இருக்கின்றார், அவர் காஃபிராக இருக்கின்றார். இப்பொழுது நாம் இதற்கு எதிராக பைய செய்திருக்கின்றோம், இதை செய்ய மாட்டோம் என்று ஜிஹாத் செய்வோம் என்று உறுதியெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஷிர்க்குக்கு எதிராக நாம் பைய செய்திருக்கின்றோம், மேலும் ஷிர்க் செய்ய மாட்டோம் என்று உறுதியெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாம் நம்முடைய தொழுகைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதிகமாக முயற்சி செய்யுங்கள். 5 வேளை தொழுகைகளை பள்ளிவாசலில் சென்று அல்லது நமாஸ் சென்டரில் சென்று தொழுகை சென்டரில் சென்று நீங்கள் தொழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய பள்ளி வாயில்கள் இருந்திருக்கும். நம்முடைய சந்ததிகளுக்கும் தொழுகைக்கான இபாதத்துக்கான ஒரு ஆர்வம் மற்றும் ஒரு உத்வேகம் ஏற்படும், அவர்களுக்கு உற்சாகம் ஏற்படும். மேலும் என் தொழுகை அவசியமானவை, ஏன் தொழுகை அவசியமானவை என்று அவர்களுக்கு தெரியும். இதற்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுகையின் வெளிப்படையான நிலையில் நாம் போதும் என்று நினைப்பது முட்டாள்தனமாகும். சில மக்கள் தொழுகின்றார்கள், வேக வேகமாக தொழுகின்றார்கள், ஏதோ அவர்கள் மீது வரி சுமத்தி விட்டது போன்று தொண்டையிலிருந்து இறங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சில மக்கள் விரைவாக தொழுது கொண்டிருக்கிறார்கள், அதற்கு பிறகு நீண்ட துவா செய்கின்றார்கள். அது தொழுகை நேரத்தை விட அதிகமாக இருக்கின்றது, இரட்டிப்பு நேரமாக இருக்கின்றது. தொழுகையே ஒரு துவா தான். எவருக்கு தொழுகையில் துவா செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவருக்கு தொழுகையே இருக்கவில்லை. அவர் தன்னுடைய தொழுகையை அழகான துவாக்களை கொண்டு நிரப்ப வேண்டும். தொழுகையில் நமக்கு அப்பொழுது உண்பதை விட பருகுவதை விட அதிகம் இன்பம் கிடைக்கும். தொழுகை அல்லாஹ்வுக்கான உரிமையாகும். அல்லாஹ் அதை மறுத்துவிடக்கூடாது. தொழுகைக்கான உரிமையை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. சரியாக நிறைவேறுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிக் கொள்ள முடியும். இதே போன்ற அன்னார் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கான ஏற்பாட்டை நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோடு பொதுவாக நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பாருங்கள், எந்த ஜமாத் ஒருவர் மற்றவரை உண்கிறதோ அது ஜமாத்தாக இருக்க முடியாது. தம்முடைய ஏழை சகோதரரை குறை காணலாம், அவரை இழிவுபடுத்தலாம் என்று நினைப்பவர் வெற்றி பெற முடியாது. இது போன்று ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய விஷயங்களில் ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். அதன் மூலமாக அன்பு உருவாகின்றது, பரக்கத்துகள் உருவாகின்றன. அன்னார் கூறினார்கள், நான் பார்க்கின்றேன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கருத்து வேறுபாடு உருவாகி விடுகின்றது. அதனுடைய விளைவு என்ன ஆகிறது என்றால், எதிர்ப்பு மக்கள் நம்முடைய சின்ன சின்ன விஷயங்களிலும் பார்வை வைத்திருக்கின்றார்கள். சாதாரண விஷயங்களிலும் அவர்கள் மிக பெருமையாக பூதாகரமாக்கி அதை மக்களுக்கு வைத்து விடுகிறார்கள். படைப்பினங்களை வழிகெடுக்கின்றார்கள். நம்முடைய பலவீனம் இல்லை என்றால் பிறகு யாருக்கு துணிச்சல் இருக்க முடியும் இது போன்ற கட்டுரைகள் வெளியிடுவதற்கு, நமக்கு எதிராக பேசுவதற்கு? மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறினார்கள், இந்த நல்ல ஆற்றல்களை விரிவாக்க வேண்டும். இது எப்பொழுது சாத்தியப்பட முடியும் என்றால், நாம் அனுதாபம், அன்பு மற்றும் மன்னித்தலை வெளிப்படுத்தும் பொழுதுதான். எல்லா மக்கள் மீதும் கருணை மற்றும் குறைகளை திரையிட்டல் என்பவற்றை மேற்கொள்ள வேண்டும். உங்களில் எவரும் மற்றவர்களுக்கு அனுதாபம் காட்டாதவரை உண்மையான முஸ்லீமாக முடியாது. எப்படிப்பட்ட அனுதாபம் என்றால், தனக்காக அனுதாபம் காட்டுவது போன்று. இதைத்தான் உங்களுக்கு நான் அறிவுரையாக கூறுகின்றேன். உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முழு மனித குலத்திற்கும் நீங்கள் அனுதாபம் காட்டுங்கள். முழு மனித குலத்தின் மீதும் நீங்கள் அனுதாபம் காட்டுங்கள். எந்த ஒரு தீவையும் நாடாதீர்கள், விரும்பாதீர்கள். யாருக்கும் யார் மற்ற சமுதாயத்தின் பழி வாங்க வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அவர்களிடம் நான் கூறுகின்றேன், நீங்கள் காழ்ப்புணர்ச்சி கொள்ளாதீர்கள், உள்ள பகைமை கொள்ளாதீர்கள், மன்னித்து விடுங்கள். அப்பொழுதுதான் வானத்திலிருந்து உங்கள் மீது கருணை புரியப்படும். நான் இதை கூற மட்டும் இல்லை, மாறாக அமல் ரீதியாக செய்து காட்டிருக்கின்றேன். நான் ஒருபோதும் தீமை எண்ணுபவருக்கு நானும் தீமை ஒருபோதும் விரும்பவில்லை. பிறகு மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறுகின்றார்கள், என் மீது பழி சுமத்தப்பட்டது, அது தவறானதாக வந்தது. மேலும் எனக்கு நீதிமன்றம் சார்பாக வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. அவர்களிடம் நான் அனுதாபத்தை விரும்பினேன். இதே போன்ற பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன எனக்கு. நான் எல்லா நேரத்திலும் அனுதாபத்தை காட்டிருக்கின்றேன். எனவே நீங்களும் வெற்றி பெற விரும்பினால்
அனுதாபத்திற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துங்கள். ஒருவர் மற்றவரோடு அன்பு நேசத்தோடு இருங்கள். பரஸ்பரம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நபரையும் நீங்கள் நேசியுங்கள். இந்த சில விஷயங்களை தான் எடுத்துக் கூறியிருக்கின்றேன். நாம் நமக்குள் தூய மாற்றத்தை ஏற்படுத்தியவாறு பையத்துக்கான உரிமை நிறைவேற்றியவாறு இந்த பையத் நிபந்தனைகள் படி முழுமையாக செயல்பட்டால் அப்பொழுது நாம் நமக்குள் ஒரு தூய மாற்றத்தை மட்டும் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம், அதற்கும் மேற்பட்டு இஸ்லாத்தின் உண்மையான போதனையை உலகத்தில் பரப்பக்கூடியவர்களாக இருப்போம். இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாத மக்கள் மற்றும் இறை மறுப்பாளர்களிடமும் கூட இப்படிப்பட்ட ஒரு போதனை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஒரு நாள் அந்த விஷயம் அகமதிகள்தான் உலகத்தில் ஓர் இறைவனை அவர்கள் வணங்கக்கூடியவர் என்பது தெரிய வரும். உலகம் குழப்பத்திற்கான இடமாக ஆகாமல் அமைதி மற்றும் சமாதானத்திற்கான இடமாகும். இன்றைய காலத்தில் தஜ்ஜாலி ஆற்றல்கள் முழு பலத்தோடு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன, உலகத்திலிருந்து இறைவனுடைய பெயரை அழிப்பதற்கு, உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக. இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் பையத்துக்கான உரிமையை நிறைவேற்றியவாறு இந்த தஜ்ஜாலி ஆற்றல்களுக்கு எதிராக போர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அருளை வேண்டியவாறு இவற்றினுடைய சூழ்ச்சிகளை தந்திரத்தை அடியோடு தவிடுபடியாக்க வேண்டும். அதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கான நமக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹ் நம்மை பையத்துக்கான உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. முழு துவாக்களில் முழு உலகத்தின் அமைதிக்காகவும் முஸ்லிம்களுடைய நிலைத்திருத்தலுக்காகவும் நன்மைக்காகவும் சமாதானத்துக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு அகமதி உலகத்தில் அல்லாஹ்வின் அரசாட்சியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆக்குவானாக. மேலும் அமைதி தன்னுடைய முழு பங்களிப்பை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்களாக. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இதற்கான வாய்ப்பு வழங்குவானாக. இப்பொழுது நாம் துவா செய்வோம். दुआ कर लें। आमीन।